மேடம் தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம், போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். வாட், உங்களை விடுறதா? உங்க அம்மா வந்துட்டாங்க பாரு. மம்மி வந்துட்டாங்களா? ஓ மை காட், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? நோ நோ, நம்ம இத அப்படியே விடக்கூடாது. ஏன் இந்த காரியத்தை பண்ண? ஏன்டி நீ இப்படி கடக்குற? நான் அனுஷ்காதும் பூஜாதும் டீசி ரெடி பண்ண சொன்னனே, ரெடி பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு அனுஷ்காக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லி தூண்டி விடுறதே உங்க பொண்ணு பூஜா தான். என்ன பண்ணீங்க? அவங்கள சர்வசாதாரணமா வெளிய போன்னு சொல்றீங்க? அவங்க ஒரு டீச்சரே இல்ல, பத்தததுக்கு என்ன வேற அடிச்சிருக்காங்க. நீங்க என்னன்னா அவங்கள விட்டுறீங்க? அவங்கள போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுங்க மேம். டீசி கொடுக்காம பாத்துக்கோமா ப்ளீஸ்மா. சொல்ல போனா பயத்துக்குலாம் நம்மள பார்த்துதான் பயமே வரணும். உன் மம்மி இங்க உன் கிளாஸ் ரூம்ல எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. சொல்றீங்களே என்ன தப்புன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க, அவங்க கிட்டயும் சொல்லுங்க. ஏய் என்ன பாக்குற? நான் யாருன்னு தெரியும்ல. இந்த ஏரியா கவுன்சிலர் வண்டு முருகனோட பொண்டாட்டி நீலாம்பரி. இல்லன்னு வச்சுக்கோ, உன் தலைய அப்படி திருப்பிடுவேன். இத போலீஸ் கிட்ட சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன கொஞ்ச நேரத்துல அனுஷ்கா அம்மா ஆட்டத்தையே மாத்திட்டாங்க. அனுஷ்கா இப்ப போன போடுறீ போலீஸ்க்கு. அனுஷ்கா இருமா. மேம் எதுக்கு மேம் போலீஸ் கிளிஸ்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். மேம் எனக்கு உங்களை பார்க்கவே பயமா இருக்கு மேம். நீங்க எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மேம். இவங்க போலீஸ் கிட்ட ப்ரூஃப் பண்ணட்டும் மேம் டீச்சர் ஆனே. மேடம் மேடம் தயவு செஞ்சு போலீஸ்க்குலாம் போன் பண்ணாதீங்க மேடம். என்ன நடந்ததுன்னு நான் இப்பயே சொல்லிடுறேன் மேடம். அப்பா கிளாஸ்க்கு சீக்கிரம் வந்துட்டான். என்ன இந்த அனுஷ்கா இன்னும் காணோம்? நம்ம இன்னைக்கு சீக்கிரமா வர சொன்னா இன்னும் அவள ஆள காணோம். நம்ம இன்னைக்கு எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ண போறோம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கறா. சரி அவ வர வரைக்கும் நம்ம பிளேஸ்ல போய் உட்கார்ந்துக்கலாம். ஆமா எப்பவுமே நம்ம இந்த பிளேஸ்ல தானே உட்கார்றோம். அதான் மிஸ் தான் கிளாஸ்ல இல்லையே, ஏன் நம்ம மிஸ் சேர்ல போய் உட்கார கூடாது? இந்த மாதிரி கிளாஸ்ல யாரும் இல்லாத சமயத்துல தான் மிஸ் சேர்ல போய் உட்கார முடியும். இந்த ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி ஸ்டூடண்ட்ஸே இல்லாத கிளாஸ் ரூம்ல நான் தான் கிளாஸ் டீச்சரா. என்ன பூஜா நம்மள சீக்கிரம் வர சொன்னா அவள ஆள காணோம். அடடே வந்துட்டா போல இருக்கு. ஆனா பேக் இங்க இருக்கு, அவள காணோம். ஓ இங்க உட்கார்ந்திருக்காளா பூஜா? ஏ பூஜா என்னது இது? மிஸ் சேர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்க? ஏ அனுஷ்கா எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா இந்த மாதிரி மிஸ் சேர்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் அதட்டணும்னு. இப்ப நான் தான் கிளாஸ் டீச்சரா. இந்த இடத்துல தானே நிலாவும் ஹேமாவும் உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப நிலாவை நான் எப்படி கண்ணாபின்னு திட்டுன்னு மட்டும் பாரு. ஏ நிலா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்குதா? நீ எதுக்குதான் ஸ்கூலுக்கு வரியோன்னு எனக்கு புரியல. அங்க பாரு பூஜாவும் அனுஷ்காவும் எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. ஸ்டூடண்ட்ஸ்னா பூஜாவும் அனுஷ்காவும் மாதிரி இருக்கணும். அவங்கள பார்த்து நீ கத்துக்கோ கிளாஸ்ல எப்படி இருக்கணும்னு. இதோ அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு ஹேமா. இது அதுக்கு மேல ஜாடிக்கேத்த மூடி. இதுங்க ரெண்டும் இருந்தா இந்த கிளாஸ் உருப்படவே உருப்படாது. அனுஷ்கா பாத்தியா நிலாவையும் ஹேமாவையும் எப்படி திட்டினேன்னு? இந்த மாதிரி நம்ம டீச்சர் நிலாவையும் ஹேமாவையும் திட்டினா எப்படி இருக்கும்? ஏ பூஜா நீ என்ன மென்டல் கிண்டல் ஆயிட்டியா என்ன? நீ சொன்னியேன்னு காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு பல் தேய்ச்சு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து ஓடி வந்திருக்க. நீ என்னடானா இங்க உட்கார்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன முக்கியமான விஷயம்? விஷயத்துக்கு வா முதல்ல. நீ இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணாதறத பாக்குறதுக்கு தான் வர சொன்னியா? இரு இரு ஏன் அவசரப்படுற? நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? சொன்னேன்ல அன்னைக்கு நீ என்கிட்ட எப்படி புலம்புன. அதை இன்னைக்கு நிஜமாக்கிறதுக்கு தான் உன்னை இன்னைக்கு காலையில சீக்கிரம் ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்கேன். இப்ப பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. என்னாச்சு இந்த பூஜாவுக்கு? ஏதோ திடீர்னு நாய் மாதிரி மோப்பம் பிடிக்கிறா. வாசல்லே பாத்துக்கிட்டு இருக்கா. வந்துட்டாங்க, வர வேண்டியவங்க அதோ வந்துட்டாங்க. அந்த பூஜா பொண்ணு இந்த கிளாஸ் தானே சொல்லுச்சு, 6Bன்னு போட்டிருக்கோம் தானே சொல்லுச்சு. இது இருக்குது அந்த பொண்ணு. என்ன இந்த ஆண்டி கரோடு கூடியோட வந்துட்டாங்க? என்ன பூஜா ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னியே, என்ன விஷயம்? நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. நீ சொன்னியேன்றதுக்காக பழப்ப விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. உங்களை காரணம் இல்லாம வர சொல்வேனா நானு? காவாக்குள்ள கை விடுறதுனா கூட காரணம் இல்லாம விட மாட்டீங்களே நீங்க தான். உங்களை வச்சுதான் நாங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறோம். இங்க வாங்க, இங்க வந்து நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. கிட்ட வாங்க. என்னது இது? இந்த பூஜா எதுக்கு தேவையில்லாம இந்த மீன் விக்கிற ஆண்டியை வர சொல்லிருக்கா? இந்த ஆண்டி என்னடா கிளாஸுக்குள்ளேயே கரோடு கூடியோட வந்து நிக்கிறாங்க. கிளாஸே பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. ஆமா நான் உங்களை மட்டும் தான் வர சொன்னேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம மீன் குடிய தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு தெரியாதா? உங்க அம்மா மீன் வியாபாரம்
பண்றவங்க தானே. இந்த கூடைய நான் வெளியே வச்சுட்டு வந்தா இதுல 2 கருவாடு காக்கா தூக்கிட்டு போயிடும், 2 பூனை தூக்கிட்டு போயிடும், 2 தெருநாய் தூக்கிட்டு போயிடும். பத்தாததுக்கு இந்த ஏரியா பசங்கள ஆளுக்கு 2 தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அங்க போய் பார்க்கும்போது வெறும் கூட தான் இருக்கும். நான் கூட ஃபுல்லா வஞ்சரம், வவ்வாலு, கெளுத்தின்னு நிறைய வச்சிருக்கேன். இந்த கூடையில இருக்கிற சரக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5000 ரூபாய். இது எப்படி நான் வெளியே வச்சுட்டு உள்ள வர முடியும்? அப்படி வச்சுட்டு வந்தனா எனக்கு உள்ள திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். சரி சரி, அதுவும் வாஸ்தவம் தான். சரி, கூப்பிட்டதான் கூப்பிட்டியே, ஏதாச்சும் ஒரு டீ கடைக்கு இல்ல நல்ல ஹோட்டலுக்கு தான் கூப்பிடுறது. அங்க நாஷ்டா துணுங்களே பேசலாம்ல. அதை விட்டுட்டு மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் வராத என்ன போய் ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்கேன். உங்களுக்கு வேலையே ஸ்கூல்ல தான். ஆமா, நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் என்ன ஒரு 3ஆவதோ 4ஆவதோ படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். கணக்குல ஏதோ 1ல இருந்து 10 வரையும் எழுதுவேன். இந்த ஆனா அவனாலாம் தெரியும், அக்கு வரையும் சொல்லுவேன். அப்புறம் இந்த பசங்க ஏபிசிடி தான் சொல்லுமே, அதெல்லாம் எனக்கு சுத்து போட்டாலும் வராது. சரி, விஷயத்துக்கு வா. என்ன எதுக்கு ஸ்கூலுக்கு வர சொன்னேன்? விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, எங்க கிளாஸ்க்கு இங்கிலீஷ் டீச்சர் தேவைப்படுது. என்னது, இங்கிலீஷ் டீச்சர் தேவைப்படுதா? அதுக்கு எதுக்குமா என்ன வர சொன்ன? எனக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் என்ன சம்பந்தம்? என்னது, என்ன சம்பந்தமா? எங்களுக்கு வர அந்த இங்கிலீஷ் டீச்சரே நீங்கதான், 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 நீங்களேதான். என்னது, நான் இங்கிலீஷ் டீச்சரா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல பாப்பா. நான் எப்படி இங்கிலீஷ் டீச்சர் ஆக முடியும்? நான் மீன் விக்கிறவம்மா, எனக்கு படிப்புலாம் தெரியாது. என்ன போய் நீ இங்கிலீஷ் டீச்சர்ன்ற? ஏய் பூஜா, என்னப்பா பண்ற நீ? மீன் விக்கிறவங்கள போய் இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்ற? நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அனுஷ்கா, என்ன மறந்துட்டியா? அன்னைக்கு நீ சொன்னல டீச்சரை வச்சு நிலாவை பழி வாங்கணும்னு. அவளை நெஜ டீச்சர் கிட்ட எல்லாம் அடி வாங்க வைக்க முடியாது. அவ ஹோம்வொர்க், டெஸ்ட் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா படிச்சிட்டு வந்துருவா. பத்தாததுக்கு டீச்சருக்கே அவ சொல்லி கொடுப்பா. அதனால நெஜ டீச்சர்ஸ்லாம் அவளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளை செட் பண்ணி தான் அவளை அடிக்க வைக்க முடியும். இப்ப புரியுதா நான் ஏன் இப்படி பண்றேன்னு? பாப்பா, என்னாலலாம் டீச்சரா வர முடியாது. இது என்ன சரியான வம்பு பிடிச்ச வேலையா இருக்கு? நீ இதுக்கு தான் வர சொல்றேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டேன். இங்க பாருங்க, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க தைரியமா இந்த காரியத்துல இறங்கலாம். எங்களுக்கு வரப்போற புது இங்கிலீஷ் டீச்சர் மதுரையில இருந்து வராங்க. அவங்க வரதுக்கே கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும்னு சொல்லிருக்காங்க. இந்த 1 வாரத்துக்கு நீங்க தான் இங்கிலீஷ் டீச்சர். நாளைக்கு எங்க கிளாஸ்க்கு நீங்க தான் இங்கிலீஷ் டீச்சரா வரணும். நீங்க தான் டூப்ளிகேட் டீச்சர்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரிஜினல் டீச்சர் வர வரைக்கும் நீங்க தான் இங்க இங்கிலீஷ் டீச்சரா நடிக்கணும். நடிக்கிறது மட்டும் பத்தாது, இந்த கிளாஸ்ல நிலான்னு ஒரு பொண்ணு படிப்பா. அவளை நல்லா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு அவளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். ஒரு அடிக்கு 100 ரூபாய் கொடுக்கறேன். அவளை நல்லா விளாசுன்னு விளாசணும். அதை நாங்க கண்குளிர பார்க்கணும். அதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லிருக்கேன். நெஜ டீச்சர் வரதுக்கு 1 நாளுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுங்க. இது யாரு பண்ணாங்க, யாரோடைய வேலைன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அட என்னம்மா நீ ஏதாச்சும் சின்ன வேலையா சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ என்னமோ பெருசா இழுத்து விட்டுருவ போல இருக்கே. ஏதோ தமிழ் டீச்சர், கணக்கு டீச்சர்னா கூட வாய்ப்பாடு சொல்லி ஏதோ ஓட்டிடுவேன். நீ வேற இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்ற. பசங்க தசு புசுன்னு என்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசிச்சிங்கன்னா நான் என்ன பண்றது? நான் மாட்டிக்க மாட்டேன். ஏய் பூஜா, இந்த ஆன்ட்டி சொல்றது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம நிலா இங்கிலீஷ்ல சூப்பரா பேசுவா. நிலா இங்கிலீஷ்ல ஏதாச்சும் கேள்வி கேட்டு இவங்களால பதில் சொல்ல முடியலன்னா என்ன பண்றது? அனுஷ்கா, இவ்ளோ யோசிச்சேனா அதை யோசிச்சிருக்க மாட்டேனா? அதுக்கெல்லாம் என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. அரே, உங்க அப்பாவுடைய கட்சியில இவங்களுக்கு நீ ஏதாச்சும் போஸ்டிங் வாங்கி தரணும். அது உன்னுடைய பொறுப்பு. சரி, எங்க அப்பா ஏன் இவங்களுக்கு போஸ்டிங் கேக்குறேன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுவும் பிரச்சனை. நீ தான் உங்க அப்பா கிட்ட எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஏதாச்சும் போஸ்டிங் வாங்கி தரணும். உனக்காக தானே இவங்க நடிக்க வர போறாங்க. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க். சரி சரி, நான் பாத்துக்கிறேன் விடு. நான் சொன்னா கண்டிப்பா எங்க அப்பா கேட்பாரு. அம்மா, ஏதோ போஸ்டிங் வாங்கி தரதா தரீங்க. நம்ம தளபதி கட்சியில போஸ்டிங் வாங்கிட்டாங்களே. என்ன சொன்ன? தளபதி கட்சிலையா? ஆண்டி, தளபதி கட்சில எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்றவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப வந்திருக்கீங்களே, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. முக்கியமா இந்த மாதிரி மீன் குடையெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற புடவையிலேயே நல்ல புடவையா கட்டிட்டு வாங்க. நல்லா சென்டெல்லாம் அடிச்சிட்டு வாங்க. மீன் வாசனை எல்லாம் வரவே கூடாது. நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களை இங்கிலீஷ் டீச்சர்னு யாருமே நம்ப மாட்டாங்க. சரி சரி, நீ சொன்ன மாதிரியே வரேன். உன்னை நம்பிதான் நான் இந்த காரியத்துல இறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ. ஐயோ, பூச்சி பூச்சி பூச்சி, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். பூச்சி, அவ்வளவுதான் நம்ம. பூஜா, அனுஷ்கா, வாட் இஸ் திஸ்? நீங்களே எப்படி பண்ணீங்க? என்ன இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு சர்வ சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. ஒரு டீச்சர் இல்லன்றதுக்காக இன்னொருத்தவங்களை டீச்சரா நடிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? இருங்க, நான் இப்ப பிரின்சிபல் மேம்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். சின்ன பசங்க பண்ற காரியமா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. மேம்
கேக்குறீங்களா இல்ல டெஸ்ட்க்கு படிக்காம வந்துட்டு சாரி கேக்குறீங்களா? நீங்க பண்ணது சின்ன தப்பு கிடையாது. இது எவ்வளவு பெரிய சீட்டிங் தெரியுமா? பிரின்சிபல் வந்ததும் முதல் வேலையா உங்க 2 பேருக்கு டிசி வாங்கி கொடுக்குறேன் பாருங்க. ஏமா அவங்கதான் சின்ன பசங்க, ஏதோ சென்ஸ் இல்லாம பண்ணிருக்காங்க. நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு கூட அறிவு இல்ல. இத செய்யற நீங்க நாளைக்கு என்னென்ன செய்வீங்க? நீங்க இங்கே இருங்க, நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். உங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். போலீஸ் வந்து உங்க மேல ஆக்ஷன் எடுக்கட்டும். நீங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. உங்களால எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நீங்க நிலாவை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க. அதுல நிலாக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா யார் பதில் சொல்றது? எங்க ஸ்கூலுக்கு தானே கெட்ட பேரா இருக்கும். மேடம் 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 வேணாம் மேடம், பிளீஸ் மேடம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம். வேணாம் மேடம், பிளீஸ் மேடம். வாட் இஸ் திஸ் கீர்த்தி மேம்? பிரின்சிபல் இல்லாத இந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. எஸ் மேம், கேட்டதும் நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் மேம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கீங்கல்ல? எஸ் மேம், நான் அப்பவே போன் பண்ணிட்டேன். they are on the way. நிலா, உனக்கு அந்த மிஸ் அடிச்ச பெயின் எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மேம். ஆனா உங்க என்ன அடிக்கும்போது பயங்கர பெயினா இருந்துச்சு மேம். எனது மிஸ் அடிச்சதா? ஏதோ மீன் விக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து நாடகம் ஆடிட்டு மிஸ் அடிச்சது எப்படி இருக்கான்? மேடம் மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். நான் விட்டா இப்படியே கூட போயிடுவோம் மேடம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மேடம். வாட்? உங்களை விடுறதா? நீங்க என்ன சாதாரண விஷயமா பண்ணிருக்கீங்க? உங்களை விடுறதுக்கு நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க டீச்சர்னு பொய் சொல்லி வந்ததே தப்பு. இதுல பசங்க மேல கை வச்சிருக்கீங்க. நீங்க அடிச்சதுல எங்க நிலாக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கும் ஆயிருந்தா உங்க பேரண்ட்ஸ்க்கு யார் பதில் சொல்றது? ஏ அனுஷ்கா, உங்க அம்மா வந்துட்டாங்க பாரு. மம்மி வந்துட்டாங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. பார்லர் போகணும், பொட்டிக் போகணும், ஷாப்பிங் போகணும். இவ்வளோத்தையும் விட்டுட்டு இந்த மேம் கால போன் பண்ணி அர்ஜென்ட்டா வாங்கன்னு சொன்னதுனால அவசர அவசரமா ஓடி வந்திருக்கேன். என்னது இது? நம்ம பொண்ணையும் இந்த பூஜா பொண்ணையும் இங்க நிக்க வச்சிருக்காங்க. ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்க மாதிரி தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் அனுஷ்காவோட மதர். எதுக்காக என்ன வர சொல்லிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? அதான் ஈவினிங் 3 o'clock நான் அனுஷ்காவை பிக்கப் பண்ணிக்கும் போது உங்களை வந்து மீட் பண்றேன்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க இமிடியேட்டா வாங்கன்னு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணீங்க. அப்படி என்ன மேம் தலை போற காரியம்? மேம், இது தலை போற காரியம் தான் மேம். அதனாலதான் நாங்க உங்களை உடனடியா வர சொன்னோம். பூஜா பூஜா, என்னடி உங்க டீச்சர் அவசர அவசரமா போன் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. என்ன பரீட்சையில ஃபெயில் கீழ் ஆயிட்டே என்ன? அதுக்காக தான் வர சொன்னாங்களா என்ன? அது எப்பயும் நடக்கிறது தானே மேடம். என்ன எல்லா டீச்சரும் இந்த கிளாஸ்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. நம்மள ஏதாச்சும் கேள்வி கேட்க போறாங்களா? மேம், இந்த பூஜா ஸ்டூடெண்டோட அம்மா வந்திருக்காங்க. ஓ, இவங்க தானா அது? நீங்க இருங்க கீர்த்தி மேம், நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. நீங்க தான் பூஜாவுடைய மதரா? ஆமா மேடம், நான் தான். ஆமா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டு விட்டீங்க? நான் என் பழப்ப விட்டுட்டு அவசர அவசரமா நீங்க கூப்பிட்டீங்களான்னு ஓடி இருந்தேன் மேடம். இதோ நின்னுட்டு இருக்காங்களே, இந்த டீச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இந்தாமா, கொஞ்சம் இப்படி திரும்பு. யார் இது? அட, நம்ம வடிவு. அடி வடிவு, என்னடி பழப்புக்கு போகாம ஸ்கூலுக்கு வந்திருக்க? என்ன உன் பசங்க இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. எதுக்கு இந்த மேடம் உன்னை பார்த்து இந்த டீச்சர் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க? என்ன இந்த ஸ்கூல்ல ஆயா வேலைக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணிருக்கியா? பூஜாமா, அவங்கதான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க இங்கிலீஷ் டீச்சர். என்னது, இவ இங்கிலீஷ் டீச்சரா? என்ன மேடம் சொல்றீங்க? இவளுக்கு ஆனா அவனா கூட தெரியாது. பள்ளிக்கூட பக்கம் இவ போனதே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களை டீச்சரா வைக்கிறதுக்கு தானே நாங்க கஷ்டப்பட்டு 1000 ஃபீஸ கட்டுறோம். இங்க பாருங்கம்மா, அனுஷ்கா அம்மா, பூஜாமா, இங்க என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்க 2 பேருக்கும் சொல்றேன். ஓ மை காட், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? நோ நோ, நம்ம இத அப்படியே விடக்கூடாது. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம அனுஷ்காவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். அடியே பூஜா, என்னடி இது? உங்க மேடம் என்னென்னமோ சொல்றாங்க. நீயா இந்த காரியத்தை பண்ண? ஏன்டி நீ இப்படி கிடக்குற? நீ நல்லா படிச்சு டாக்டராவோ இல்ல கலெக்டராவோ ஆயிடுவேன்னு நான் ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா கண்ட பசங்களோட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்க. இப்ப பாரு, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு டிசி கொடுத்து இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியே அமிச்சிட்டாங்கன்னா என்னடி பண்றது? உன்னை எங்கடி கொண்டு போய் சேர்க்கறது? இன்னொரு ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா டொனேஷன் எல்லாம் கொடுக்கணும். நான் எங்கிருந்து டொனேஷன் எல்லாம் கட்ட முடியும்? ஏன்டி என் வயிற்றுல கொட்டிக்கிற? அம்மா அம்மா, கொஞ்சம் கம்முனுமா. அவங்களே டிசி கிசின்னு எதுவுமே சொல்லல. நீயே சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டாதம்மா. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், கொஞ்சம் கம்முனுமா. எஸ் எஸ் மேம், பூஜா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் அனுஷ்காதும் பூஜாதும் டிசி ரெடி பண்ண சொன்னனே, ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல மேம், டிசி 2 டேஸா ப்ராப்ளமா இருக்கு. சோ அதனால எம்டி டிசியோட ஷீட் எடுத்து வந்திருக்கேன் மேம். மேம், கம்ப்யூட்டர் ப்ராப்ளமா இருந்தா என்ன மேம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாமே மேனுவலாவே ஃபில் பண்ணிடுங்க. நான் சீல் பண்ணி சைன் போட்டு கொடுக்குறேன் மேம். ஆஸ் a வைஸ் பிரின்சிபல் நான் சைன் பண்ணலாம். அம்மா பாருமா, நீ தான் அவங்களுக்கு டிசி கிசின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டுட்ட. அவங்க டிசி கொடுக்கலன்னா கூட நீயே வாங்கி
கொடுத்துருவ போல இருக்கே. அடே நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னண்ட கேள்வி கேட்டு கிடக்குற? என் பேச்ச எங்கன்னா கேக்குறியா நீ? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காரு உட்காருன்னு. எப்ப பாரு லாஸ்ட் பெஞ்ச்ல அந்த பொண்ணு கூட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணி இப்ப பாரு எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு. இந்த பொண்ணால பெரிய பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதா நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இந்த அனுஷ்கா பொண்ணோட சேராதேன்னு. என் பேச்ச எங்கன்னா கேட்டியா நீ? ஹலோ 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 பூஜாமா, என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ அனுஷ்காவில மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்த மாதிரி பேசுறீங்க. என் பொண்ணு அனுஷ்காக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லி தூண்டி விடுறதே உங்க பொண்ணு பூஜா தான். உண்மைய சொல்லணும்னா அனுஷ்கா பூஜா கூட சேர்ந்ததுனால தான் கெட்டு போறா. அவகிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கவங்க கிட்டதான் பழகணும்னு. ஆனா அவ என் பேச்சு கேட்கவே இல்ல. உங்க பொண்ணோட சேர்ந்ததுனாலதான் கடைசியில இங்க கொண்டு வந்து நின்னு இருக்கு. எப்ப பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணு பேரு தான் முதல்ல சொல்றாங்க. எப்ப பாரு என் பொண்ணு சும்மா இல்லாம அம்மா அனுஷ்கா ஐபோன் வாங்கிட்டா, 55 இன்ச் டிவி வாங்கிட்டா, பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டா, எனக்கும் வாங்கி கொடுன்னு என் உயிரை எடுக்கிறா. அவ என்ன போட்டு நச்சரிக்கிறது எனக்கு தானே தெரியும். உங்களுக்காச்சும் பரவாயில்ல, உங்களுக்கு அவங்க டிசி கொடுத்தாங்கன்னா கூட வேற ஸ்கூல்ல போய் சேர்த்துருவீங்க. பத்தாததுக்கு உங்க வீட்டுக்காரர் கவுன்சிலரா இருக்காரு. உங்க பொண்ணு கை காட்டுற ஸ்கூல்ல நீங்க சேர்த்து விட்டு போயிடுவீங்க. நான் எங்க போய் என் பொண்ணை சேர்க்கறது? இல்லாதப்பட்டவங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அம்மா பிரின்சிபல் கிட்டயும் டீச்சர் கிட்டயும் இனிமேல் என் பொண்ணு இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு மன்னிப்பு கடிதம் மாதிரி எழுதி தரேன்னு சொல்லுமா. டிசி கொடுக்காம பாத்துக்கோமா ப்ளீஸ்மா. ஏண்டி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கேன், லெட்டர் எழுதி கொடுத்தா ஒத்துப்பாங்களா இவங்க? ஏண்டி பசங்க தான் சொல்லுச்சுன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்குதான் ஆனா அவனாவே தெரியாது. அதுவும் இங்கிலீஷ் டீச்சரா வந்திருக்க உனக்கே அடுக்குமா இது? இப்ப பாரு உன்னால பசங்க எந்த இடத்துல வந்து நிக்கிதுங்கன்னு. பசங்க வந்து உன்கிட்ட கேட்டா உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனடி. இல்லக்கா ஏதோ கட்சியில போஸ்டிங் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிச்சிங்க. அதுக்கு ஆசைப்பட்டுதான்க்கா ஒத்துக்கிட்டேன். அதை வச்சு போய் போட்டிடலான்னு நினைச்சேன்க்கா. இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுக்கா. எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்தே இருக்க மாட்டேங்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், என் பொண்ணு அனுஷ்கா கூட நான் 2 minutes பேசணும். ஓ எஸ் பேசிக்கோங்க. என்னடா அவங்களே ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல பொம்மி, நிலா அடிச்சது மட்டும் இல்லாம என்ன அடிக்கிறதுக்கும் கொம்பு தூக்குனாங்க தெரியுமா? இவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அதான் இவங்களை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மம்மி இங்க பாரு மம்மி, டேபிள்ல டீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மம்மி. எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மம்மி. ஏதாச்சும் பேசி கிசி அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல யூஸ் பண்ணி இந்த டீஸ் கொடுக்காம பாத்துக்கோ மம்மி. உன்ன மாதிரி சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இதாண்டி பிரச்சனை. ஒண்ணும் இல்லாத சிம்பிளான விஷயத்துக்குலாம் இவ்ளோ பயந்துருவீங்க. ஒண்ணு நீ புரிஞ்சுக்கோ, இன்னும் நீ வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம ஒன்னும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. நம்ம பொலிட்டீஷியன்ஸ். சொல்ல போனா பயத்துக்குலாம் நம்மள பார்த்துதான் பயமே வரணும். இத மம்மி நான் எப்படி இத டீல் பண்றேன்னு பாரு. உங்க அப்பா மேடையில பேசுதானே பாத்திருக்கேன். உன் மம்மி இங்க உன் கிளாஸ் ரூம்ல எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. என்ன பார்த்து நீயும் நிறைய கத்துக்கோ அனுஷ்கா. அப்பதான் உங்க அப்பா மாதிரி நீயும் பொலிட்டிக்கல் கேரியரை கேட்ச் பண்ண முடியும். மம்மி இத நான் எவ்வளவு சாமர்த்தியமா டீல் பண்றேன்னு பாரு. இப்ப நான் பேசுற பேச்சுல ஸ்கூலே நடுநடுங்கி போயிடும் பாரு. மேம் இங்க பாருங்க, இந்த டீச்சர் வேஷம் போட்டவங்கள நாங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். பேரண்ட்ஸ் நீங்க 2 பேருமே உங்க பொண்ணுங்களோட டிசியை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் எங்க ஸ்கூலுக்கே கெட்ட பேரு. மம்மி இருந்துட்டாங்க, ஏதோ பெருசா பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேம் நீங்க ஆவனா டிசி வாங்கிக்கோன்றீங்க? நீங்க டிசி குடுத்தா என்ன என் பொண்ணோட படிப்பே நின்னு போயிடுமா? வேற ஸ்கூல்ல எங்களுக்கு சீட்டே கிடைக்காதா? இல்ல இது உட்கார்ந்துருக்காங்களே பூஜாமா, இவங்கள மாதிரி நானும் என் பொண்ணுக்கு டிசி கொடுத்துறாதீங்க மேம் கெஞ்சி உங்க கையில கால விழுவேன்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலா பார்த்தா என் பொண்ணு மேல ஒரு தப்புமே கிடையாது. எல்லா தப்புமே உங்க மேலதான் இருக்குது. நீங்க என்ன போலீஸ்க்கு போன் பண்றது? நான் இப்ப கமிஷனரை போன் பண்ணி இங்க வர சொல்றேன். சொல்ல போனா டீச்சர்ஸ் உங்க மேலதான் கம்ப்ளைண்டே பண்ணணும். மேம் என்ன பேசுறீங்க நீங்க? நடந்ததுல எல்லா தப்புமே அனுஷ்காதும் பூஜாதும் தான். அப்படி இருக்கும்போது எங்க மேலயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க நீங்க? இருங்க கீர்த்தி மேம், ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? அவங்க ஏதோ கோவத்திலயும் பயத்திலயும் இந்த மாதிரி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டுதான் பாப்போமே. ஏதோ நம்ம மேல தப்பு இருக்காமே. சொல்லுங்க மேம் சொல்லுங்க, எங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன தப்புன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க, அவங்க கிட்டயும் சொல்லுங்க. ஆமாங்க மேம், எல்லா தப்பும் உங்க மேலதான்
இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, இதோ நிக்கிறாங்களே டீச்சரா நடிக்க வந்த மீன்காரி, இவங்கள என் பொண்ணுதான் நடிக்க சொன்னான்றதுக்கு என்ன ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கு? நீங்க யாராச்சும் கண்ணால பாத்தீங்களா? சொல்லுங்க. கண்ணால பார்த்த சாட்சி அப்படி யாரும் பாக்கலையே மேம். அதான் அவங்களே சொல்றாங்களே மேம். என்ன பேசுறீங்க மேம் நீங்க? இவங்க சொல்றது நீங்க அப்படியே நம்பிடுவீங்களா? அவங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக எங்க பொண்ணுங்க மேல பழிய போடுறாங்க. மத்தபடி என் பொண்ணு அவங்க கிட்ட பேசினது நீங்க பாத்தீங்களா? என் பொண்ணு அவங்க கிட்ட ஏதோ போஸ்டிங் வாங்கி தரதா சொன்னதா சொல்றாங்களே, அதுக்கு ஏதாச்சும் ஐ விட்னஸ் இருக்கா? சொல்லுங்க மேம். ஆனா மேம், ஐ விட்னஸ் இல்லனாலும் உங்க பொண்ணுங்க ஒத்துக்கிட்டாங்களே மேம். அவங்கதான் இந்த வேலையை பண்ண அவங்களே சொல்லிட்டாங்களே. என்ன ஒத்துக்கிட்டாங்க? 2 சின்ன பொண்ணுங்களை போட்டு நீங்க மிரட்டி இருக்கீங்க, அடிக்க போயிருக்கீங்க. அதுக்கு பயந்துகிட்டு ஸ்கூல்ல ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, இந்த மீன் விக்கிறவங்கள நான் கேள்வி கேக்குறேன். ஏமா இந்த ஸ்கூல்ல நீ வந்து இங்கிலீஷ் டீச்சரா நடி, பாதி சம்பளம் உனக்கு குடுக்கறேன்னு உன்னை சொல்லி கூட்டிட்டு வந்தது இந்த வைஸ் பிரின்சிபல் தானே? என்னது இந்த அம்மா என்னென்னமோ சொல்லுது, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏய் என்ன பாக்குற? நான் யாருன்னு தெரியும்ல. இந்த ஏரியா கவுன்சிலர் வண்டு முருகனோட பொண்டாட்டி நீலாம்பரி. நான் சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போ, இல்லன்னு வச்சுக்கோ உன் தலைய அப்படி திருப்பிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போக போறது உண்மை. என் பொண்ணு மேல பழி சொல்றதுக்கு பதிலா இந்த வைஸ் பிரின்சிபல் மேல பழி சொன்னா நான் உன்னை ஜாமீன் எடுக்க வருவேன். இல்லனா காலம் ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்கணும். ஆமா மேடம், நெசந்தான். இதோ இந்த ஊதாப்பூ கலர்ல புடவை கட்டிருக்காங்களே, இந்த மேடம் தான் என்ன இங்கிலீஷ் டீச்சரா நடிக்க சொன்னாங்க. இவங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். இதோ நிக்கிறாங்களே இந்த பசங்க மேல ஒரு தப்பும் இல்ல. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நான் உங்களை நடிக்க சொன்னா? தோ இப்ப சொல்றாங்களே இவங்க, இத போலீஸ் கிட்ட சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க பொண்ணுங்க என்னாங்க, இப்ப உங்களை சொல்றாங்க. சரி அது போகட்டும். ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ண வந்தாங்கன்னா இவங்க கிட்ட நீங்க டிகிரி சர்டிபிகேட், டீச்சர் சர்டிபிகேட், அப்புறம் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஏதாச்சும் கேட்டீங்களா? இல்ல நீங்க கேட்ட அவங்க கிட்ட இதெல்லாம் கொடுத்தாங்களா? உங்க கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்க எதுவுமே இவங்க கிட்ட கேட்கவும் இல்ல, இவங்களும் உங்க கிட்ட எதுவுமே கொடுக்கவே இல்ல. சோ யார் வந்தாலும் நீங்க உள்ள விட்டுருவீங்கல்ல, அப்படிதானே மேம்? அப்படிலாம் இல்ல மேம், இப்ப பிரின்சிபல் ஊர்ல இல்ல, அதனாலதான். சோ பிரின்சிபல் ஊர்ல இல்லனா நீங்க யார வேணா டீச்சரா விட்டுருவீங்க. சோ இதே மாதிரி நாளைக்கு வேற யாராச்சும் அவங்க டீச்சரா வந்திருந்தீங்கன்னா விட்டுருவீங்க. அவங்க வந்து பசங்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சோ உங்க மேலயும் தான் தப்பு இருக்குது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்துகிட்டு நீங்க எதையுமே செக் பண்ணவே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்ப கூப்பிடுங்க போலீஸ, நான் பேசிக்கிறேன். என்ன கொஞ்ச நேரத்துல அனுஷ்கா அம்மா ஆட்டத்தையே மாத்திட்டாங்க. இப்ப என்னடானா டீச்சர்ஸ்லாம் அனுஷ்கா அம்மாவை பார்த்து பயப்படுறாங்க, வைஸ் பிரின்சிபல் உட்பட. இப்ப நான் இந்த விஷயத்தை பெருசு பண்ணா என் பொண்ணுக்கு டிசி எல்லாம் போகாது, உங்களுக்கு வேலையே போயிடும். அனுஷ்கா இப்ப போன போடுறீ போலீஸ்க்கு, உனக்கு டிசி கிடைக்குதா இல்ல இந்த டீச்சருக்கு வேலை போகுதான்னு பாக்கலாம். அனுஷ்கா இருமா. மேம் எதுக்கு மேம் போலீஸ் கிளிஸ்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். மேம் என்ன மேம் அனுஷ்கா அம்மா இப்படி பேசுறாங்க? மேம் அவங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆக்சுவலா நீங்க எல்லாமே செக் பண்ணிருக்கணும். இவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் கேட்டு நீங்க செக் பண்ணாம விட்டுட்டீங்க. நீங்க ஏதோ ஒர்க்ல விட்டுட்டீங்க, பிரின்சிபல் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப செக் பண்ணாம விட்டது நம்மளுடைய தப்பு தானே? அதான் அவங்க கரெக்டா கேக்குறாங்க. மேம் இப்ப இங்க நடந்தது பிரின்சிபல்கோ கரஸ்பாண்டன்ஸ்கோ சேர்மேனுக்கோ யாருக்குமே தெரியாது. அதனால இந்த பிரச்சனையை பெருசு பண்ணா நம்மளுக்கு தான் தேவையில்லாத இஷ்யூஸ் வரும். சோ இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுடலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். மேம் பாத்தீங்கன்னா நம்ம மேல தப்பு எதுவும் இல்ல, நம்மளுடைய அஜாகிரதையால தான் நடந்திருக்கு. சரி ஓகே, இத பெருசு பண்ண வேண்டாம். சரிங்க மேம், நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு அனுஷ்காவும் பூஜாவும் தான் என்ன நடிக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்னடானா நான் நடிக்க சொல்றதா சொல்றாங்க. இவங்க மாத்தி மாத்தி பேசுறதுனால எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. நாங்களும் இவங்களுடைய டீடைல்ஸ் செக் பண்ணாம விட்டுட்டோம், எங்க தப்பு தான். மேம் இத பெருசு பண்ணிக்க வேணாம். இந்தமா முதல்ல இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியே போ, இனிமேல் இந்த ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். மேம் என்ன மேம் நீங்க அவங்கள சர்வசாதாரணமா வெளிய போன்னு சொல்றீங்க? அவங்க ஒரு டீச்சரே இல்ல, பத்ததுக்கு என்ன வேற அடிச்சிருக்காங்க. நீங்க என்னன்னா அவங்கள விட்டுறீங்க? அவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுங்க மேம். ஐயோ இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு விடாது போல இருக்கே. லுக்னிலா இது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலயோ நடந்து போச்சு, இந்த பிரச்சனையை இதோட விடுமா. இவங்களுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அனுஷ்கா இனிமேல் நீ பூஜா பக்கத்துல உட்காராத, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காரு. எஸ் மம்மி. இங்க பாரு, உன்கிட்ட நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த அனுஷ்கா கூட சேர்ந்துகிட்டு விளையாடுறேன் சொல்லாத, ஒழுங்கா உட்கார்ந்து படிக்கிற வேலைய பாரு. இனிமேல் நீயும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் வந்து உட்கார்ற, புரியுதா? அவ கூட சேரத பார்த்தேன், உன்னை நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் என்னப்பா மல்லி, அனுஷ்கா அம்மாவும் அனுஷ்காவை ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காருன்னு சொல்றாங்க, பூஜா அம்மாவும் பூஜாவை ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா மறுபடியும் 2 பேரும் ஒண்ணா தானே உட்காருவாங்க.